ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி எப்படி ஹார்ட் டிஸ்க் பார்ட்டிஷன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சர்ச் பாக்ஸில் வந்துட்டு கம்ப்யூட்டர் மேனேஜ்மெண்ட் டைப் பண்ணுங்கள். இந்த டெஸ்க்டாப் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுவோம். கம்ப்யூட்டர் மேனேஜ்மெண்ட் விண்டோ ஓப்பன் ஆனோன்னே இங்கே லெஃப்ட் கார்னரில் பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்டோரேஜ்னு இருக்குது. அதுக்கு கீழே டிஸ்க் மேனேஜ்மெண்ட்னு இருக்குது, அதை கொடுக்கணும். கொடுத்தோன்னா டிஸ்க் மேனேஜ்மெண்ட் விண்டோ ஓப்பன் ஆயிரும். இங்கே டிஸ்க் 0ன்னு இருக்க இடத்துல பார்த்தீங்கன்னா அதெல்லாம் நம்மளோட டிஸ்க் ட்ரைவை ரெப்ரசன்ட் பண்ணணும். நம்ம எது யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் அதோட டீட்டெயில்ஸும் இருக்கும் கீழே. இங்கே பார்த்தீங்கன்னா விண்டோஸ் சியில் 691 GB இருக்குது. அப்பூர்வன்ஸ் ட்ரைவில் 200 GB இருக்குது. ரெஸ்டால் வந்துட்டு டிஃபால்ட் தான், அதெல்லாம் நம்ம யூஸ் பண்ண முடியாது, பார்ட்டிஷன் பண்ண முடியாது. ஸோ எதில் அதிக ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்கோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது விண்டோஸ் சியில் 691 GB இருக்குது. அதை ரைட் கிளிக் பண்ணுங்கள். அதில் ஷ்ரிங்க் வால்யூம்னு இருக்குது, அதை கொடுங்க. ஸோ ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். அதில் தான் நம்ம எவ்வளோ பார்ட்டிஷன் பண்ணணுமோ அதை எடிட் பண்ணணும். அது ஓப்பன் ஆக கொஞ்சம் டைம் ஆகும், ரொம்ப இல்லை, ஒரு 1 minute அதுக்குள்ளே ஓப்பன் ஆகிடும். இந்த விண்டோ தான் அது. இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸ் இருக்கும். இந்த ட்ரைவ் நம்ம எந்த ட்ரைவ் சூஸ் பண்ணமோ அதோட ஃபுல் டீட்டெயில்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா டோட்டல் சைஸ் பிஃபோர் ஷ்ரிங்க் இன் எம்பின்னு இருக்குது. அதுதான் இந்த 691 GB. அது வந்து எம்பி ஃபார்மேட்டில் கொடுத்துருப்பாங்க. ஸோ சைஸ் ஆஃப் அவைலபிள் ஷ்ரிங்க் ஸ்பேஸ் இன் எம்பி. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் 100 GB இருக்க ட்ரைவை நான் சூஸ் பண்ணேன்னா அதில் ஒன்லி 50 GB தான் என்னால் பார்ட்டிஷன் பண்ண முடியும். 50% மேலே நம்மளால் அதை பார்ட்டிஷன் பண்ண முடியாது. 50% கீழே வேணால் பார்ட்டிஷன் பண்ணிக்கலாம். ஸோ என்னால் இப்போ 300 GB 300 or 340 GB வரைக்கும் இதை பண்ண முடியும் பார்ட்டிஷன். ஸோ அதை நம்ம ஃபஸ்ட்டு எம்பி ஃபார்மேட்டில் இது பண்ணுறதுக்கு கால்குலேட் பண்ணிக்கணும். ஒரு 1 GB வந்து 1024 MB. ஸோ கால்குலேட்டர் சைடில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ நான் 90 GB பார்ட்டிஷன் பண்ணணுன்னா 90 into 1024 கொடுத்தீங்கன்னா அது எம்பி ஃபார்மேட்டில் வந்துடும். இப்போ 92160 MB is equal to 90 GB. ஸோ அதனால் நான் அதை இங்கே கொடுக்குறேன். என்டர் த அமௌண்ட் ஆஃப் ஸ்பேஸ் டு ஷ்ரிங்க் இன் எம்பின்னு இருக்க ஸ்பேஸில் நான் வந்து 92160 கொடுக்குறேன். ஸோ என்னால் 90 GB வந்துட்டு அதுலேருந்து பார்ட்டிஷன் பண்ண முடியும். இங்கே வந்துட்டு இப்போ ஷ்ரிங்க்குன்னு கொடுங்க. என்ட்ரு பண்ணோன்னா நான் 90 GB கொடுத்தது இங்கே வந்துடுச்சு பாருங்கள். அன்அலோகேட்டட்னு பிளாக் கலரில் இருக்கும் மேலே. அதுதான் நான் இப்போ விண்டோஸ் சியில் இதுக்கு முன்னாடி 691 GB இருந்துச்சு. இப்போ நான் 90 GB மட்டும் அன்அலோகேட் பண்ணி தனியாக எடுத்துட்டேன். இப்போ அந்த அன்அலோகேட் பண்ண 90 GBயில் நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி நியூ சிம்பிள் வால்யூம் கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த விண்டோ ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் ஒன்றும் பெருசாக எடிட் பண்ண தேவையில்லை. நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்தா போதும். நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்துட்டு இங்கே வந்து இதையும் நெக்ஸ்ட்டு கொடுங்க. நம்ம தான் அது ஃபஸ்ட்டு ஸ்பெசிஃபை பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்துட்டு நீங்கள் என்ன ட்ரைவுக்கு என்ன லெட்டர் வேணால் சூஸ் பண்ணிக்கலாம். லோக்கல் டிஸ்க் ட்ரைவுக்கு நான் எக்ஸாம்பிளுக்கு சும்மா ஓன்னு கொடுக்குறேன். அதுக்கப்புறமா மவுண்ட் த எம்டி ஃபாலோயிங் எம்டி ஃபோல்டர்ஸ் அதெல்லாம் எதுவும் கொடுக்க தேவையில்ல. நெக்ஸ்ட்டு கொடுத்துங்க. அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் பேர் கொடுக்கலாம் உங்கள் ட்ரைவுக்கு. உங்கள் பேரோ என்ன வேணால் கொடுத்துக்கலாம். நான் சும்மா லோக்கல் ட்ரைவ் அப்படின்னு கொடுக்குறேன். நீங்கள் அங்கே உங்கள் பேர் எது வேணால் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் ஃபினிஷ் கொடுத்தீங்கன்னா ஒரு 1 minute ரெடி ஆயிரும். இங்கே பாருங்கள்
நான் தனியாக பார்ட்டிஷன் பண்ணி எடுத்துட்டேன் லோக்கல் டிரைவ். இங்கே பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இந்த 90 GB தனியாக கிடையாது. நான் இப்போ விண்டோஸ் சிக்கு பக்கத்தில் வந்துடுச்சு. ஒன்ஸ் நீங்கள் போய் செக் பண்ணிக்கோங்க. திஸ் பிசியில் போய் பார்த்தீங்கன்னா இங்கே வந்துடுச்சு பாருங்கள். நான் க்ரியேட் பண்ண 90 GBக்குள்ள ட்ரைவ் இங்கே வந்துடுச்சு. இப்படி தான் ஹார்ட் டிஸ்க் பார்ட்டிஷன் பண்ணும். இது உங்களுக்கு எவ்வளோ பார்ட்டிஷன் பண்ணுமோ அதுக்கேற்ற மாதிரி அங்கே எம்பி வேல்யூ கொடுத்து நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.